பொல்லாதவர் ஆயிட்டார், ஜெயலலிதா நல்லவங்க ஆயிட்டாங்க. இப்படி ஒரு மாதத்துக்குள்ள இந்த கொடி அங்க போகுது, அந்த கொடி இங்க வருது. நம்மளுக்கே கொடி எந்தெந்த கொடி கேட்டு எனக்கு நான் எங்க அந்த நியூயார்க் நகரத்துக்கு போயிருந்தேன். அங்கதான் ஐநா சபையில தான் எல்லா கொடியும் பறந்துட்டு இருந்தது. அமெரிக்காவில் நியூயார்க் நகர்ல ஐநா சபை இருக்கு. உலக நாட்டுகளுக்கெல்லாம் ஒரு சபை வச்சிருக்காங்க. அதுதான் எல்லா கொடியும் பறக்கும். நம்ம இந்தியா கொடியும் கூட அங்க பறக்கும். அந்த மாதிரி இப்படி சந்தர்ப்பவாத கூட்டணி மக்களை எப்படியாவது ஏமாத்தி வாக்க வாங்கிறோம். எப்படியாவது ஒரு கூட்டணி. இதையெல்லாம் ஏன் மக்கள் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஜனநாயக நாட்டிலே எத்தனை கட்சி வேணாலும் நீங்க ஆரம்பியுங்கள். அவரவர்கள் அவரது கட்சியிலே அவர்கள் கொடியை கட்டி வாக்கு கேளுங்கள். யாருக்கு வாக்கு போடுகிறார்களோ அவர் ஆட்சிக்கு வரட்டும். ஏன் 7 பேர் 9 பேர் நீங்க ஒன்று சேர்த்து வாருங்கள் என்று நான் முதல்ல கேட்கின்றேன். அதெல்லாம் நம்மளை ஏமாற்றுவதற்காக. இந்த நாட்டில் ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு இந்த எலெக்ஷனுக்கு இப்ப 5 வருஷம் 2004 நடந்தது இதே பார்லிமெண்ட் எலெக்ஷனு. அப்ப அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண நான் ஒருத்தர்கிட்ட போனேன். இந்த 2 கட்சியில் ஒருத்தர்கிட்ட போனேன். போயிட்டு இந்த மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு அப்பவே நம்மளுடைய அமைப்பு இருக்கு. சரி, இந்த மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துருச்சுங்க, இந்த மாதிரி ஏதாவது எலெக்ஷன் வந்துட்டு. ஆமா எலெக்ஷன் வந்துருச்சு. அவர் அப்படின்னா நான் கேட்டேன், ஆமா எலெக்ஷன் வந்துருச்சு. இல்லைங்க எலெக்ஷன் நிக்கிறதா எங்களுக்கு சீட்டு எங்கிட்ட இருந்து கேட்கறீங்க? தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க 6 வேண்டாலும் நிக்கல, எங்கிட்ட கேட்காட்டி என்ன அப்படின்னாரு. அப்படி அப்புறம் 2வது கேட்கிறா, சரி அப்படி சீட்டு கொடுத்தா பணம் இருக்கா உங்ககிட்ட கேட்டார் ஒருத்தர். இப்படியே கேட்டார். நாங்கள் 2004. அப்புறம் கூட தேவராஜ் வந்தார். அங்க பள்ளியோட திருச்சிக்காரர் எங்க கூட அவரும் வந்தார் அன்னைக்கு. அவர் என்னை காட்டி இன்னைக்கு சீட்டு கொடுங்க, பணம் எல்லாம் இவர் செலவு பண்ணுவாருன்னு எங்கிட்ட காட்டினாரு அவரு. அவங்க இங்க பணம் இருந்தால்தான் எலெக்ஷன்ல நிக்க முடியும். பணம் இல்லைன்னா எலெக்ஷன்ல நிக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி விட்டால் இந்த நாடு ஜனநாயகமாக இருக்குமா? நாடு ஜனநாயகமாக இருக்குமா? அப்ப பணம் படைத்தவர்கள் மட்டுமே தான் சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர்களாக வர முடியும். அப்படி என்றால் எப்படி ஜனநாயகம் என்றதை சொல்ல முடியும்? சாதாரண குடிமகனும் சட்டமன்றம் ஆக வேண்டும். அதற்குத்தான் நம்மளுடைய ஜனநாயகம். உங்களுக்கு அமெரிக்கா நாட்டில் பராக் ஒபாமான்னு சொல்லிட்டு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாலே பிரசிடண்டா வந்திருக்கிறார். அமெரிக்கா ஜனாதிபதியா பராக் ஒபாமான்னு சொல்லி. அமெரிக்கா 1779ஆம் ஆண்டு முதல் முறையாக வாஷிங்டன் பிரசிடண்ட் ஆன போதுதான் டெமோக்ராட்டிக், அதாவது ஜனநாயகம் ஆட்சி. 1779ஆம் ஆண்டு முதல் முறையாக அமெரிக்கா ஜனநாயக நாடு ஆகும்போது வாஷிங்டன் என்ற முதல் பிரசிடண்டாக வந்தார். அவர் பேர் தான் அந்த ஊருக்கு வாஷிங்டன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 208 வருஷமா 228 வருஷமாச்சு அந்த நாடு ஜனநாயகமாடி. ஒரு முறை கூட வெள்ளைக்காரனை தவிர அந்த நாட்டிலே பிரசிடண்டாக இதுவரையிலும் யாரும் வர முடியவில்லை. அந்த 228 ஆண்டு கால சரித்திரத்தை உடைச்செறிஞ்சு கெனியா நாட்டிலே பிறந்து கருப்பர் வம்சத்திலே பிறந்து தன்னுடைய இளம் வயதிலேயே தன்னுடைய தாய் கணவனை விட்டுட்டு வேறொரு கல்யாணம் பண்ணி போய் தன்னுடைய தகப்பனும் ஆக்சிடென்ட்ல இறந்து அவன் 3வது அவங்க பாட்டி எடுத்து வளர்த்துனதான் பராக் ஒபாமா. அவர் கடைசியாக போய் கென்யாவில் இருந்து இந்தோனேஷியாவில் படிச்சு அப்புறம் போய் அங்கே கலிபோர்னியாவில் படிச்சு கடந்த 5 ஆண்டு ஆழகமாக தேர்தல் ஆபீஸிலே பணிபுரிந்தார். அவர் சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் அங்க இப்ப எலெக்ஷன் என்ன ஜெயிச்சிருக்காருன்னா பணம் ஜெயிக்கிறது சொன்னால் அவர் ஒரு வேலைக்கு இருந்தால், இப்பொழுது வேலைக்கு இருந்தால் ஒருத்தர் அமெரிக்கன் ஜனாதிபதியாருக்கு சொன்னால் அது ஜனநாயகம். அங்கே ஜனநாயகம் இருக்கிறது. 2 வேட்பாளரும் ஒரே மேடையில் நின்று எதிர்கட்சி வேட்பாளரும் 2 கட்சி வேட்பாளரும் மேடையில் நின்று அவர் திட்டத்தை அவர் சொல்லுகிறார், இவர் திட்டத்தை இவர் சொல்லுகிறார். அப்படி ஜனநாயகம் இருந்தால் அங்க யாரு வேணாலும் அவர்கள் வர முடியும். இங்கே நாளை கவர்ல போட்டு ஒட்டிட்டு இருக்காங்க சொன்னால் இங்க எப்படி இது ஜனநாயகம் ஆக முடியும்? நினைச்சு பாருங்கள். ஆகவே நம்மளுடைய கொங்கு நாட்டில் வாழுகிற மக்கள் இளையர்களும் தாய்மார்களும் நிச்சயமாக இவர்கள் எல்லாம் நம்மளுடைய
இந்த தேர்தலிலே ரெண்டு தான் இப்ப எலெக்ஷனுக்கு. ஒண்ணு பணம், இன்னொன்னு உணர்வு. உணர்வு ஜெயிக்குதா அல்லது பணம் ஜெயிக்குதாங்கிறத நம்ம இந்த தேர்தலில் பார்த்து விடுவோம். உணர்வு ஜெயிக்குதா பணம் ஜெயிக்குதான்னு பார்த்து விடுவோம். ஆகவே